ஹாய், படிப்பவன் சேனலில் டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்த்துட்ருக்கோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தவறாக பொருந்தியுள்ளது எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அரசியலமைப்பு பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 17 பொது வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பு. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 21A தொடக்க கல்வி பெறும் உரிமை. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. எந்த புக்கில் இருக்குன்னு சொல்லி பார்த்துருவோமா? 10ஆம் வகுப்பு புக்கில் தான் இது இருக்குது, குடிமையில். ஓகே, நமக்கு என்னென்ன சட்டப்பிரிவுலாம் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறது மட்டும் பார்த்துருவோம். பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது கரெக்டு. பிரிவு 17 தீண்டாமை ஒழித்தல், இது தான் அங்கே தவறாக கொடுத்துருந்தாங்க. அப்போ 17 தீண்டாமை ஒழித்தல் அப்படிங்கிறது தான் சரி. அடுத்து 21A தொடக்க கல்வி பெறும் உரிமை அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க, இது சரி. அடுத்து 26 பிரிவு 26 என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. சரி, இப்போ கொஸ்டின் பேப்பரில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துருவோமா? கொஸ்டின் பேப்பரில் எது தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பி தான் தவறு. அரசியலமைப்பு பிரிவு 17 அப்படிங்கிறது தவறு. பொது வேலைவாய்ப்பில் சம வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது தவறு. என்ன வந்திருக்கணும்? தீண்டாமை ஒழிப்பு அப்படிங்கிறது தான் வந்திருக்கணும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.